ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இந்த வீக் தங்கலான் அண்ட் டிமாண்டி காலனி 2 ரிலீஸ் ஆகியிருந்தது. 2த்துக்குமே டிக்கெட் சர்ச் பண்ணோம். எங்களுக்கு வந்து டிமாண்டி காலனி 2 கிடைச்சது. ஸோ அதனால அதுக்கு கிளம்பியாச்சு. நைட் ஷோ தாங்க புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா டிமாண்டி காலனி 1 வந்து ரொம்பவே வந்து ஹாரர் எஃபெக்ட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் 2 பேருக்குமே பிடிச்ச மூவி. ஸோ அதனால அதனோட சீக்வன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொல்லி போனோம். எனக்கு வந்து ஃபுல்லாக டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா அந்தளவுக்கு பேய் வந்து பயமுறுத்துகிற மாதிரிலாம் இல்லை. செம்ம வந்து பேய் படம்னா எப்படி இருக்கும், அப்படியே பயந்துட்டு சீட்டில் உட்கார்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த எஃபெக்ட்காக தான் நைட் ஷோ போனோம். பட் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். அருள்நிதி சார் அண்ட் பிரியா பவானி சங்கரோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருந்தது. பிக் பாஸ் அர்ச்சனாவும் இதில் வந்து ஃபியூ சீன்ஸ் நடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மூவி உங்களுக்கு பிடிக்கலாம். ஃபுல் மூவியும் வந்து ஸ்டோரி நல்லா இருந்ததுங்க. பட் ஆனால் வந்து கம்பேரிட்டிவ்லி டிமாண்டி காலனி 1 தான் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டிமாண்டி காலனி 3 வர மாதிரியும் போட்டிருந்தது கண்டினியூவேஷன். ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு